ஹை ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். அப்போதான் இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாங்க. ஆனால் பிரச்சனை வேறு மாதிரி போயிடுச்சு. பிரச்சனையை பெருசு பண்ணி விட்டுட்டாங்க. இதில் பாண்டியனுக்கும் புரிதல் இல்லை, கோமதிக்கும் புரிதல் இல்லை. ஸோ பாண்டியன் கோவப்பட்டு கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம கோமதி பண்ணுறது ட்ராமா அப்படின்னு சொல்லி பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் கோவப்பட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுடுறாங்க. ஸோ இதனால் மொத்த குடும்பமும் ஆடி போயிடுது. போதும் எடுத்துறீங்களா, இப்போ கூட அம்மா திட்டத்தில் தான் இருக்கீங்க, அம்மா இவ்வளோ தூரம் பேசுகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் செந்திலும் கதிரும் பேசுகிறாங்க. அப்போ கூட பாண்டியன் அவங்க மேலே கோவப்பட்டுட்டு நடந்த பிரச்சனையை பெருசாக்கி கொடுத்த 10 லட்சத்தை ஆளுக்கு 10 லட்சத்தை 20 லட்சத்தை திருப்பி கொடுக்கணும் 2 மாதத்தில் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பாத்தியா மீனா, இவருக்காக நான் எவ்வளோலாம் கோயில் கோலம் ஏறி ஓடி என்கிட்ட பேசணும்னு கெஞ்சிட்டு இருக்கேன். ஆனால் இவர் என்னமோ சாதாரணமாக தூக்கி எறிஞ்சிட்டு என்ன அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. பாத்தியாமா, இதுவும் ட்ராமாவா? எங்களை சேர்த்து வைக்க போய் நீ எப்படிப்பட்ட ஒரு பிளானை போட்டிருக்க பாத்தியா? இதுதாம்மா இவர்கிட்ட இருக்கிறது. நீ ஏமா அப்படிலாம் பண்ண, பேசாமல் அமைதியாக இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் எல்லாருமே ஆச்சரியத்துடன் திரும்பி பார்க்குறாங்க. அப்பத்தாவ என்னம்மா பேசுகிறா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, போய் வேலையை பாருங்க, அவங்க வேலையை அப்படின்னு. உன் ஃபோன் எங்கம்மா, முதல்ல அதை போய் எடுத்து சைலண்ட்லேருந்து எடுத்து வைமா அப்படின்னு சொல்லிட்டு அரசி சொல்கிறாங்க. சரிடி நான் பார்த்துக்கிறேன் நீ போ அப்படின்னு. ராஜி அப்போது அவங்க நின்றுட்டுருக்காங்க. கதிரை கூப்பிட்டு முதல்ல உள்ளே போகிறாங்க. கதிர் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டுறாங்க. ஏன் மாமா கிட்ட போயிட்டு இப்படி அவசரப்பட்டு பேசினேன் பாத்தியா, அத்தை சொல்லாமல் கொல்லாமல் கோயிலுக்கு போயிருக்காங்க. ஆனால் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக முடிஞ்சிச்சுன்னு அத்தைன்னு கொஞ்சம் நேரம் விட்டுருந்தா வந்திருப்பாங்க. ஆனால் அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு. அம்மாச்சி பார்த்தல எப்படி அழுதாக அப்படின்னு. அம்மாவை காணோம், அவங்கக்கிட்ட புலம்பனாகன்னு. அம்மா ஒரு வேளை எங்கேயாச்சும் போயிட்டாகல்னா அப்புறம் நமக்கு என்னன்னு சொல்லிட்டு விட்டுட்டு இருக்க முடியுமா? அவருடைய வீம்பால் தானே அம்மா வீட்டை விட்டு வெளியில் போனாங்க. நான் என்ன தப்பாக கேட்டுட்டேன்? நியாயத்தை தானே கேட்டிருக்கேன். இங்கே பார், நீ பேசாமல் அமைதியாக இரு அப்படின்னு. இங்கே பார் கதிர், மாமா கொடுத்த பணத்தை திருப்பி கேட்குறாரு, இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னு. கொடுத்துட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்லவும், என்ன சொல்கிற நீ அப்படின்னு. பின்ன பணத்தை கொடுக்க வேண்டாமா? அவர்கிட்ட இருந்து நான் எப்பயாச்சும் திருப்பி கொடுத்துடணுன்ற எண்ணத்தில் தான் இருந்தேன். ஆனால் அதுக்குள்ளே அவரே வாயை தந்து கேட்டு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு எப்படி கேட்குறாரு பார்த்தியா? இதுக்கு தான் அவர்கிட்ட இருந்து அவரோட பணம் ஒரு பைசா கூட வேணான்னு இப்படி காலமுறை இதை செஞ்சேன் அதை செஞ்சேன்னு சொல்லி காட்டுறவர்கிட்ட எப்படி ஏதாச்சும் ஒன்று வாங்கி நம்மளுக்கு நிரந்தரமாக அதை வச்சுக்க முடியும்? எல்லாம் ஒன்றான தான். பேசாமல் அமைதியாரு ராஜு, அவரோட பணம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை. அது எப்படியாச்சும் இன்னும் 2 மாதத்தில் ரெடி பண்ணி நான் கொடுத்துட போகிறேன். அதுக்கப்புறம் ட்ராவல்ஸை நடத்த என்னால் முடியும். நீ கவலைப்பட தேவையில்லை. என்னை பற்றி நீ எப்படி பணத்தை ரெடி பண்ணி கொடுப்பண்ணி டென்ஷன் ஆகி நீ கோட்டை விடாமல் ஒழுங்காக IPS ஆகிற வழியை பாரு, ட்ரைனிங் முடிக்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு கதிர் அவர் பாட்டுக்கு கிளம்பி டிராவல்ஸ்க்கு போயிடுறாரு. இன்னொரு சைடு கோமதி போயிட்டு டைனிங் டேபிள் உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம செந்தில் சரவணன் கூட வெளியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்படியெல்லாம் நடக்கும்னு யாருமே எதிர்பார்க்கலடா, நீயாச்சும் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம்ல. அவசரப்பட்டு என் விஷயத்தில் வேறு இழுத்து என்னென்னமோ அப்பாவை பேசி விட்டுட்டா. அதனால் பாரு அவர் எப்படி கோவப்பட்டு சொல்லிட்டு போகிறாரு. என்னடா பண்ணி பணத்தை கொடுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாத்தையும் நான் கொடுத்துருவேன், நீ கவலைப்படாத அப்படின்னு. ஏன்டா இப்படி? சரி நான் அவர்கிட்ட பேசி பார்க்குறேன், விட்டுடா. எதுக்கு பணத்தை நீ திருப்பி கொடுக்கணும்? அது உனக்கு கொடுத்ததில்லை அப்படின்னு. வேண்டாண்ணே வேண்டாம், நீ எப்படி அவரை நம்பி இவ்வளோ நாளாக இருக்கியோன்னு எனக்கு சத்தியமான புரியலண்ணே. உன்ன மாதிரியெல்லாம் எங்களால் இருக்க முடியாதுன்னு. எங்களுக்கு கொடுத்ததை திருப்பி கேட்ட மாதிரி கண்டிப்பாக உன்னையும் ஒரு நாள் கேட்பாரு. ஆனால் உனக்கு தான் எதுவுமே கொடுத்து வைக்கலையே, அப்படி கேட்கக்கூட அப்படின்னு எதுவும் கேட்காம அவர் கூடவே கை கட்டிட்டு நின்றுட்டு இருக்கிறதுனால தான் உனக்கு அவர் எதுவும் செய்யவும் இல்லை. உனக்கு ஏதாச்சும் வேணுமானு கூட உனக்கு கேட்கவும் செய்யலை. நீ ஏதாச்சும் தனியாக பிஸ்னஸ் ஆரம்பிடா, நீ உன் வாழ்க்கையை பாருடான்னு கூட அவருக்கு சொல்ல தோணுச்சா? கூடவே இருக்க ஒரு ஆள் கிடைச்சிட்டான் அப்படின்ன உடனே அவர் கூடவே வச்சுட்டு இருக்காரு இல்லை அப்படின்னெல்லாம் செந்தில் பேசுகிறாரு. சரவணன் அப்போ இருந்துக்கிட்டு, டேய் இப்படியெல்லாம் தேவையில்லாத பேசாதடா, அதை நம்ம கடை நாம தான் பார்த்துக்கணும் அப்படின்னு. இப்படியே நம்ம கடைன்னு உட்காந்துட்டு அவங்க இங்க இல்ல, அவங்க இங்க இருந்திருந்தா ஏதாச்சும் ஒரு தேவைன்னா அவங்களுக்கு நீ செய்யணும்னு நிப்பல்ல. அப்போ உன்கிட்ட தெரியும், உனக்கு அந்த அருமை புரியும். இப்ப அவங்க பொய்ய சொல்லிட்டு வீட்டை விட்டு போயிட்டாங்க. அதனால உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ தனியா இருக்க எந்த தேவையும் இல்லை. ஆனா கடைசி வரைக்கும் நீ இப்படியே இருக்க போறது இல்லைன்னு. வேணாம், இந்த பேச்சை இதோட விட்டுரு. அவளுடைய பணம் எனக்கு தேவையில்லை, நான் திருப்பி கொடுத்துடுறேன் அப்படின்ற மாதிரி செந்தில் சரவணன் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்போ இங்க மீனா போயிட்டு அவன் உட்காந்து நம்ம கோமதி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்படிலாம் நடக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல அத்தா. ஏன் அத்தா அப்படின்னு. பாத்தியாடி அவர் எப்படி பேசிட்டு போறாருன்னு. என்னை சுத்தமாக உதறி தள்ளிட்டு போயிடுறாரு. நான் ட்ராமா பண்ணுறேன்னா அப்படின்னு. எல்லாம் இந்த அம்மா வேலை வந்தது அப்படின்னு சொன்னதும், கோமதி பேசாதம்மா, முதல்ல என் ஃபோன் எங்கே இருக்கு, போய் எடுத்துகிட்டு வந்து கொடு அப்படின்னு சொன்னதும் அப்போ தான் போயிட்டு உள்ள ஃபோன் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அம்மாச்சி இதெல்லாம் உங்களுடைய வேலை தானா? எதுக்கு இப்படி பண்ணீங்க? இன்னைக்கு என்கிட்ட ஃபோனில் பேசும்போது எனக்கு தெரியும், நான் கரெக்டாக உங்கள்கிட்ட கோயிலுக்கு வந்திருக்கிறது சொன்னதானே சொன்னேன். கோமதி உங்க கூட தானே இருக்கா, 2 பேரும் பத்திரமா இருக்கீங்க
பண்ணியிருக்கீங்களான்னு எல்லாம் கேட்டியா இல்லையா? இப்படி எதுவுமே எல்லாத்தையுமே கேட்டுட்டு இப்படி எனக்கு கேட்கல பண்ணலை செய்யலான்னு அத்தையும் சொல்லலைன்னு எப்படி பிரச்சனை கொண்டு போயிட்டு வச்சுருக்கீங்களே பாருங்கள். நானே எப்படியாச்சும் மொல்ல மாமாவையும் அத்தையும் பேச வச்சிடலாம், இந்த பிரச்சனையை சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி கொடுத்தேன். ஆனால் நீங்கள் கடைசியில் நல்லது பண்ணேன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. என்னடி ஆளாளுக்கு இப்படி திட்டுறீங்க, நானும் நல்ல இடத்துல தானே செஞ்சேன் அப்படின்னு. உங்கள் நல்ல இடத்துக்கு தூக்கி குப்பையில் போடுங்க, பேசாமல் அமைதியாக இருங்க அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் எதுவும் பேசலை விடுங்க அப்படின்னு. இருந்தாலும் இதுதாம்மா நிஜம் யதார்த்தம். நீங்கள் எல்லாரும் என் வாழ்க்கை சரி பண்ணணும்னு நினச்சாலையும் அது முடியாது. ஏன்னா இது என் விதி ஆகி போயிடுச்சு. அவருக்கு நான் பண்ணது மட்டும்தான் தப்பாக தெரியுது, அவர் பண்ணதெல்லாம் எதுவுமே அவருக்கு தெரியலை. பார்த்தியா, பிள்ளைங்க கிட்டே கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டுட்டு போனார். இது எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு அப்படின்னு. உங்கள் பிள்ளைங்கள்லாம் வாயை வச்சுட்டு அமைதியாக இருக்கணும். நீங்கள் காணன உடனே ஏதோ பேசியிருப்பாங்க, அதான் மாமாவும் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இப்படி பேசிட்டு போகிறாரு அத்தை. ஆனால் உங்கள் விஷயத்தில் விடுங்க, ஆனால் அவங்களோட கதிர் சார் என் வீட்டுக்காரரோட விஷயத்தில் மாமா பேசுனது எனக்கு பிடிக்கல அத்தை. என்னதான் இருந்தாலும் மாமா இப்படி கேட்டிருக்க கூடாதுல்ல. அவங்களா வந்து பணம் வேணும்னு கேட்டாங்க. விஷயம்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் மாமாவை தானே நான் என் கடமையை செஞ்சுருக்கணும், செய்யாத விட்டதுனால தான் நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னு அவர் தானே எல்லாத்தையும் விற்று கொடுத்தாரு. கடைசியில் இப்படி கேட்டால் எப்படி அத்தை அப்படின்னு சொல்லவும், ஏண்டி விட்டுடி, அவர் பணம் நமக்கு ₹1 கூட தேவையில்லடி, நான் வேணா என் நகை எல்லாத்தையும் அடமானம் வச்சு கொடுக்குறேன்டி, அது கொடுங்கடி, விற்றுட்டு என்னமோ ஒன்று பண்ணுங்கடி, ஆனால் அவர் பேச்சை மட்டும் எடுக்காதீங்க, விட்டுருங்கடி அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் சொல்லி அம்மாச்சி அதாவது கோமதி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்பத்தா கிட்டேயும் மீனா கிட்டேயும். அத்தை அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அத்தை, எப்படியாரும் ரெடி பண்ணிக்கலாம் விடுங்க அத்தை அப்படின்னு. அவர் கொடுத்த பணத்தை பேங்க்கில் லோன் அடைச்சிட்டிங்கல்ல, பேசாமல் திரும்பவும் பேங்க்கில் லோன் போட்டு அந்த பணத்தை கொடுத்துடுங்கடி, நீங்கள் சம்பாதிச்சு 2 பேரும் பேங்க்கில் லோன் அடைச்சிப்பீங்க அப்படின்னு. அப்போது மீனா திருத்தின்னு முழிக்கிறாங்க. ஏன்னா செந்தில் அந்த கடன் அடைக்கவே இல்லை, செலவு தான் பண்ணிட்டாரு. எல்லாத்தையும் வீட்டுக்காக ஃபர்னிச்சர் வாங்கி போட்டுட்டாரு, சொந்தமாக அவங்களுக்குன்னு எல்லாத்தையும் வாங்கி போட்டுட்டாங்களா. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க. அடுத்த அதெல்லாம் விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு எதோ சொல்லி சமாளிச்சிடுறாங்க. இன்னொரு சைடு இங்கே பேசி முடிச்சுட்டு நைட்டு வந்து சாப்பிட்டுட்டு வந்து வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. கோட்ரஸ்க்கு வந்துட்டு நைட்டே கிளம்பி போயிடுறாங்க. என்ன நீயும் இப்படி பண்ணிட்ட அப்படின்னு. நான் பண்ணதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, மாமா கிட்ட அதெல்லாம் கொடுத்துருவேன்னு சொல்லி சவால் விட்டு வந்திருக்கீங்க, என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், எண்ணி ஒரு வாரத்தில் அவரோட பணத்தை திருப்பி கொடுக்குறனா இல்லையான்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி கொடுப்பீங்க அப்படின்னு. அதெல்லாம் என்னுடைய முடிவு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கதிர் வந்து சொல்லிடுறாங்க, அதாவது செந்தில் வந்து சொல்லிடுறாங்க. அப்போது இப்படி ஒரு பணத்தை கொடுப்பாருன்னு மீனா யோசிச்சுட்டே இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம செந்தில் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா, 4 நாளைக்கு 4 கையெழுத்து போட்டால் கூட எத்தனை லட்சம் ஆச்சு. ஸோ 50,000 ரூபாய் கணக்கு வச்சுக்கிட்டா கூட நமக்கு எவ்வளவோ வருது. ஒரே வாரத்தில் அவருடைய பணத்தை திருப்பி கொடுத்துடலாம், இல்லை அப்படியே கூட 2 மாதம் டைம் கொடுத்துருக்காருல்ல, அதுக்குள்ளே ஒரு 10 நாள் 20 நாளுக்குள்ளே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இன்னொரு சைடு மீனாவுடைய அப்பாவுக்கு ஜனார்த்தனனுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லவும் கேட்டு அவருமே ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. கொடுத்த பணத்தை யாராச்சும் இப்படி தான் திருப்பி கேட்பாங்களா, அவரெல்லாம் ஒரு மனுஷனா, அவரை சம்மதின்னு சொல்லிக்கவே எனக்கு அசிங்கமாக இருக்குது. போய் என் பொண்ணு அந்த வீட்டில் கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கா பாரு, அப்படியே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். மாமா இப்போ எதுக்கு பழையசெல்லாம் பேத்துக்கிட்டு, நானே அங்கே இருக்க பிடிக்காது தானே, மீனாவை தனி கூட்டிகிட்டு வந்து கோட்டஸில் இருக்கோம், நீங்கள் ஏன் அதெல்லாம் பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு. ஆமாம் மாப்பிள்ள, நல்ல வேலை பண்ணீங்க, அது ஒன்றாச்சு, நீங்கள் நல்லா வேலை செஞ்சீங்க. இங்கே பாருங்க மாப்பிள்ள, அவருடைய பணத்தை எப்படியாச்சும் தூக்கி எறிஞ்சிருங்க. முதல்ல நான் சொன்ன மாதிரி பணத்தை தூக்கி எறிஞ்சிட்டு அடுத்து ஒரு வீடு வாங்குற இடத்த பாருங்க, நான் அவங்களுக்கு டைம் கேட்டு வைக்கிறேன். திரும்பவும் நீங்களும் மீனாவும் அந்த வீட்டுக்கு போகவே கூடாது. நான் அவர்கிட்ட ஒரு கொஞ்ச நாள் டைம் கேட்குறோம், ஒரு 6 மாதம், அதுக்குள்ளே எப்படியோ நம்ம அந்த வீட்டை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லவும், ரொம்ப தேங்க்ஸ் மாமா அப்படின்னு சொல்கிறாரு. சரி மாப்பிள்ளை இருக்கட்டும், ஃபோனை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. அப்போது எங்கள் மீனாவுக்கு இவங்க பேசின எல்லாத்தையுமே கேட்டுட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யார்கிட்ட பேசலையே அப்படின்னு. இல்லை இந்நேரத்துக்கு நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க மாமான்னு யார், ஏன் அப்பா கிட்டே அப்படின்னு கேட்கவும், ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்பா கிட்ட உங்களுக்கு இந்நேரத்துக்கு என்ன பேச்சு, அதுவும் வீட்டில் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, பணத்தை கொடுத்துருவேன்னு பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன சொன்னார் என் அப்பா, அவரும் சரின்னு சொன்ன மாதிரி தான் தெரிஞ்சுச்சு, என்னாச்சு அப்படின்னாலாம் மீனா கேட்கவும், என்னமோ நீங்கள் திருட்டு வேலை பண்ணுறீங்க, மறைக்கிறீங்க, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதும் எதுவுமே தெரியாத மாதிரி செந்தில் வந்து இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாரு. என்னமோ அடிக்கடிக்கு அங்கே வீட்டுக்கு போய் பேசுகிறீங்க, இங்கே ஃபோனில் பேசுகிறீங்க, என்னமோ நடக்குது, மாமா மருமகனுக்குள்ளே என்னமோ பேசிக்கிறீங்க, பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்கேருந்து போயிடுறாங்க. அப்படியும் எப்படியோ தப்பிச்சோம். எப்போ வந்தா
கொஞ்சம் விட்டுருந்தா இவளை கவனிக்காமல் எல்லாத்தையும் பேசி வச்சுருப்போம், உளறி கொட்டியிருப்போம். இவளுக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும். மீனாக்கு இந்த விஷயம் என்னைக்கு தெரிய போதோ தெரியல. தெரிஞ்சா கண்டிப்பாக அமைதியாக இருக்க மாட்டா. ஆனால் வேறு வழி இல்லை, அவருக்கு பணத்தை கொடுக்கணும்ல அப்படின்ற மாதிரி இங்கே நினச்சிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு திரும்பவும் வந்து படுத்து தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில் வழக்கம் போல் கோமதி அதே ரொட்டீன் தான் போகுது. ஸோ சாப்பாடை செஞ்சு வச்சுட்டு சாப்பாடும் பரிமாறது கிடையாது. ஸோ அவங்களே எல்லாத்தையும் போட்டு சாப்பிட்டுட்டு கடைக்கும் கிளம்பி போயிடுறாரு. கோமதி முகத்தை பார்க்கவே இப்போது பாண்டியனுக்கு அம்ட்டோ கோவம் வருது. கோமதிக்கும் அதே மாதிரி தான். இது வரைக்குமாச்சு விட்டு கொடுத்து போயிட்டு இருந்தாங்க. இதுக்கு மேலே அவர் என்ன பண்ணுறாருன்னு கூட எட்டி பார்க்க கூட விருப்பம் இல்லை கோமதிக்கு. சைலண்ட்டாக அவங்க பாட்டுக்கு அவங்களுடைய வேலையை பார்த்துக்கிட்டு கிச்சனுக்கு போயிட்டே இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே சரவணன் சீக்கிரமாகவே நடந்து கோயிலுக்கு போயிட்டுருக்காரு. அதாவது எழுந்துச்சு சீக்கிரமாக கடையை திறக்கிறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிட்டு அஞ்சலியை வர சொல்லி ஸோ நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லிகிட்ருக்காங்க. என்ன சரவணா ஃபோன்லேயே என்னென்னமோ சொன்னேன் அப்படின்னு கேட்கவும், ஆமாம் என்னென்னமோ நடந்து போச்சு, என் அப்பாவுக்கும் என் அம்மாவுக்கும் பிரச்சனை இன்னும் முடியவே மாட்டேங்குது அப்படின்னு. ஏன் சரவணா உங்கள் வீட்டில் மட்டும் ஆளாளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், என்ன பண்ணுறது அஞ்சலி, வாழ்க்கைனாவே குடும்பம்னாவே பிரச்சனை இருக்க தானே செய்யும் அப்படின்னு. அம்மா இப்போது அம்மாவும் அப்பாவும் பேசிப்பாங்களா மாட்டாங்க அப்படின்னு தெரியல அஞ்சலி, வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு புரியலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணனும் அஞ்சலி கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் இப்படி உட்காந்து பேசிட்டு இருக்கிறத வழக்கம் போல் இன்னொரு நாளும் மயிலும் பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. அவங்க ரொம்ப வெட்டப்பட்டு அழுகிறாங்க, பார்க்குறாங்க, அதிர்ச்சி ஆகுறாங்க. ஆனால் போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க பாட்டுக்கு போயிட்டு உட்கார ஆரம்பிச்சிடுறாங்க. சரி சரவணா நேரம் ஆகுதுல, உனக்கும் கடைக்கு வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே மயிலே சாமி கும்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த வழியாக தான் நடந்து போகிறாங்க. மயிலும் சரவணன் நடந்து பார்த்துட்டு இருக்கவும் அஞ்சலியும் இவங்களை பார்த்துடுறாங்க. சரவணா இவங்க உங்கள் ஒய்ஃப் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்படியே சரவணன் நேராக போயிட்டே இருக்காரு. இதை பார்த்துட்டு மயிலும் எதுவுமே பேசுறது கிடையாது. அவங்க பாட்டுக்கு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போவே சரவணனுக்கு தோணுது, என்ன தேவ அமைதியாக உட்காந்துட்டு இருக்கா, ஏதாச்சும் நம்மளை பார்த்தாலே நொயின்னு பேசிட்டே இருப்பாளே அப்படின்னு. சரவணன் வெளியே போய் நின்றுக்கிறாங்க. அஞ்சலி இங்கே நின்றுட்டு மீனாவே அதாவது மயிலவே பார்த்துட்டு இருக்கவும் அவங்க பாட்டுக்கு எந்திரிச்சு மயில் வந்து வெளியில் போகிறாங்க. வெளியில் போயிட்டு ஆட்டோவை பிடிச்சிட்டு கிளம்பலாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இப்போது அவங்க கண் எதிர்க்க சரவணன் மயிலை பார்த்தோம். மயில் ஒதுங்கி போகிறத நினைக்கும் போது தான் சரவணனுக்கு மனசுக்குள்ளே ஒரு மாதிரி தோண ஆரம்பிக்குது. என்னது இது, இவ இப்படி பண்ணுறாளே, இப்படி இருக்கிறவங்க கிடையாது அப்படின்னு. என்ன சரவணா அவங்கக்கிட்ட ஏதாச்சும் பேசினாக்கலாம், நான் அவங்கக்கிட்ட பேசலான்னு முயற்சி பண்ணேன், ஆனால் அவங்க எதுவுமே பேசலை. நீ கேட்டதில் அவங்க ரொம்ப ஹர்ட்டாக இருக்காங்க போல இருக்குது, உண்மையிலே அவங்க கர்ப்பமாக தான் இருக்காங்க போல இருக்குது, அதுக்காக தான் இப்படி அடுக்கடுக்க கோயிலுக்கு வந்து சாமியை வேண்டிக்கிறாங்க. நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட சரவணா, அவங்க கண்டுக்காமல் போயிட்டாங்க, நீ முதல்ல அவங்கக்கிட்ட பேசு அப்படின்னு அஞ்சலி சொல்லிட்டு இருக்காங்க சரவணன் கிட்ட. ஸோ இதோட எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, சரவணன் வந்து அஞ்சலி சொன்ன மாதிரி மயில் கிட்ட பேச போகிறாங்களா, என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.